இப்போ தான் நம்ம கடைக்கு ஐவாவல் வந்தது பாருங்கள். எல்லாமே வேதாரண்யம் மீன், எல்லாமே 450 கிராம் சைஸு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மண்டை கூட நம்மளுக்கு இது வேஸ்டேஜ் கிடையாது. அடுத்தது எல்லாமே கொடியக்கரை நண்டு, ஆண் நண்டு தான் இன்றைக்கி அதிகம். ரொம்ப கம்மியாக தான் பெண் நண்டு வந்திருக்கு. ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது முரட்டு கலிங்க முரல். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இது இங்கிலீஷ் க்ரீனில் தான் இருக்குது. நீங்கள் வாங்கும் போது பார்த்தா தெரியும். லைட்டிங்க்கு அப்படி இருக்குது. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது முரட்டு கலிங்க முரலுங்க. அடுத்தது கடல் விரால். கடல் விரால்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. எப்பொழுதுமே வேதாரண்யம் கடல் விரால் உங்களுக்கு ஃப்ளஷ்ஷாக இருக்குங்க. சாப்பிடும் போது முள்ளே இருக்காது. குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும். உடையவே உடையாதுங்க. எவ்வளோ வேணால் மேலே சாப்பிடலாம். அடுத்தது கடல் கொடுவா. கொஞ்சம் காலா சாம்பிளுக்கு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தாங்க காலாவே. அடுத்தது கத்தாழை கொடுவா, வெள்ளை கொடுவா. கொடுவா மாதிரியே ருசியாக இருக்குங்க இந்த மீன். நம்மளுக்கு காலா சீசன் தான், பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வருது. அடுத்தது வஞ்சரங்க. எல்லாமே தூண்டில் வஞ்சரம், எல்லாமே வேதாரண்யம் வஞ்சரம். எவ்வளோ சைஸாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பொரித்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது இது ஊலிஷீலா தான். எப்படி ஒரு எல்லோ டெயில் மாதிரி இருக்குது பாருங்கங்க, வெள்ளேர்னு. இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழம்பும் சரி, கழுவும் போது ஜாக்கிரதையாக கழுவிக்கணுங்க. அயில இதை பற்றி உங்களுக்கு நான் தனி ஷார்ட்ஸாகவே போடுறேன். எப்போ அயில கேட்டாலும் வேதாரண்யத்துலேருந்து அயில வந்தால் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது 3 மஞ்சவாளாக இருக்குது பாருங்க. இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஒரு ஷார்ட்ஸில். இது அவ்வளோ நல்லது, நம்மளுக்கு சத்து நிறைஞ்ச மீனுங்க அயில. அடுத்தது சின்ன இறால், வெள்ளை இறால், கடல் இறால். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி, பஜ்ஜி, பக்கோடா, வடை என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. இனிமேல் நம்மளுக்கு ஹாஃப் எலி லீவ் தான். குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்து அசத்துக்கங்க. அடுத்தது முள்ளுவாலை. இது சாப்பிட்டவங்களுக்கு தாங்க தெரியும் இதோட ருசி. முள்ளாக தான் இருக்கும். நம்ம நல்லா கரெக்டாகவே பீஸ் போட்டு தருவோம். அப்படியே உருவி சாப்பிட வேண்டாங்க. வெள்ளைக்கிழங்காலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது பாருங்கங்க. எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குழம்பு வச்சா ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடணுங்க. வறுவலுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது பொடி சங்கரா இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்திருக்குது. விலை ரொம்ப கம்மி. இதெல்லாம் முழுசாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம், பொரிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது வெலை மீனெல்லாம் பாருங்கங்க. இதுவும் நியர்பை கொடுவாவோட டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி இந்த மீன் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது பாறை. ரொம்ப நாளாச்சு பாருங்கள், மஞ்சவாள் பாறை. இது கண்ணாடி பாறையிலே இது ஒரு வகை. ஆனால் வாவல் மாதிரி இருக்குங்க. இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். வாவல் மாதிரி முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான்.